ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்மளோட நாள் எப்படி தொடங்குதோ, அத பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கையும் அமைஞ்சிருக்கும். அதிகமா பணிபுரியிற மக்கள் பெரும்பாலானவர்கள் அதிகாலையில எழுற பழக்கத்தையே ஃபாலோ பண்றாங்க. அது மட்டும் இல்லாம, அது அவங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டையும், மன அமைதியையும் கொடுக்குது. அதனால பல பேர் காலையில எழுற பழக்கத்தையே ஃபாலோ பண்றாங்க. ஆனா, சில பேருக்கு காலையில எழுந்திருக்கிறது ரொம்ப சவாலா இருக்கும். இதை எப்படி நம்ம சரி பண்றது? அது மட்டும் இல்லாம, சீக்கிரமா எந்திரிச்சு நம்மளோட செயல்திறனை எப்படி அதிகரிக்கலாம்? அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன? அப்படின்றத நம்ம வரிசையா பார்க்கலாம். முதல்ல நேர மேலாண்மை சிறக்கும். காலையில ரொம்ப அமைதியான சூழல் இருக்கிறதுனால, அப்ப ரொம்ப முக்கியமான வேலைகள ரொம்ப விரைவா நம்ம முடிக்க முடியும். 2வது, மூளையில புதிய ஆற்றல் கிடைக்கும். அதிகாலையில மூளை ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். அதனால சிந்தனை திறன் ரொம்ப மேம்படும். 3வது, உடல்நலம் மேம்படும். நம்ம காலையில ஃப்ரீ டயத்துல யோகா, உடற்பயிற்சி அப்படின்றது ஒரு 1/2 மணி நேரம் செய்தோம் அப்படின்னா, நம்மளோட ஹெல்த்தும் பாதிக்காது. அது மட்டும் இல்லாம மன அமைதி கிடைக்கும். அதிரடியா காலையில எந்திரிச்சோனே வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்ப நிதானமா நம்மளோட வேலைய செய்ய வேண்டியதா இருக்கும். அதனால பெரிய மன அமைதி கிடைக்கும். மற்றவங்கள விட ரொம்ப முன்னேறலாம். அதாவது அதிகம் வெற்றி பெறுபவர்கள் காலையில சீக்கிரம் எந்திரிக்கிற பழக்கத்தையே ஃபாலோ பண்றாங்க. கடைசியா எல்லாருக்கும் முன்பாக எந்திரிக்கிற காரணத்தினால் தங்களோட நாள திட்டமிடுறாங்க. திட்டமிட்டு அந்த நாளுக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் செய்வதன் காரணமாகவும் அவங்க முன்னேறுறாங்க. அடுத்து ஏன் பல பேத்துக்கு காலையில சீக்கிரமா எந்திரிக்க முடியல அப்படின்றதுக்கான காரணத்தையும் நம்ம பார்ப்போம். முதல் காரணமா லேட்டா தூங்குறது. அதாவது அதிக மக்கள் இந்த மொபைல் ஃபோன், Netflix, YouTube இதெல்லாம் ரொம்ப லேட் நைட் வரையும் பார்த்துட்டு, இதனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இரவு உறக்கம் அப்படின்றது சுத்தமா இல்லாம போறதுனால, அவங்க காலையில ரொம்ப லேட்டா எந்திரிக்கிறாங்க. 2வது தவறான உணவு பழக்கம். இது நைட்ல ரொம்ப அதிகமா சாப்பிட்டு, அது மட்டும் இல்லாம ரொம்ப கொழுப்புள்ள அதிக உணவுகள இங்க எடுத்துக்கிற காரணத்தினால, அவங்களுக்கு அந்த உணவு பழக்கத்தினாலேயும் தூக்கம் கெடும். அது மட்டும் இல்லாம தெளிவற்ற தினசரி திட்டம். இந்த நாளுக்கு நான் என்ன செய்ய போறேன்? காலையில நான் இந்த வேலையெல்லாம் செய்ய போறேன் அப்படின்ற திட்டமிடல் இல்லாத காரணத்தினாலேயும் அவங்க லேட்டா எந்திரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மொபைல் மற்றும் ஸ்னூஸ் அலார பழக்கம் இது ரொம்பயும் பாதிக்குது. காலையில நம்ம லேட்டா எந்திரிப்போம். அது 5 நிமிஷம் கழிச்சு எந்திரிப்போம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எந்திரிப்போம் அப்படின்றதுக்காக தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறதுனாலயும் இது நெறைய பேர்னால காலையில சீக்கிரமா எந்திரிக்க முடியல. இப்ப காலையில சீக்கிரமா எந்திரிக்காதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதல்ல நேர மேலாண்மை அப்படின்றது சுத்தமா இருக்காது. இதனால நம்ம நினைச்ச வேலைய சரியான நேரத்துல செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாம ரொம்ப லேட்டா வேலை செய்ற பழக்கமும் இருக்கும். இப்ப காலையில 8 மணிக்கு எந்திரிச்சு அந்த வேலைய முடிக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, 1 மணி நேரம் தாமதமா தள்ளி போகும். அடுத்ததா உடல்நலம் பாதிக்கப்படும். ஒரு சரியான உடற்பயிற்சி, உணவு பழக்கம் இது இல்ல அப்படின்னாலே, நம்மளோட உடல்நலம் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம, மன அழுத்தம் ரொம்ப அதிகரிக்கும். ஏன்னா, சரியா முடிக்கக்கூடிய ஒரு வேலைய செய்யல அப்படின்னா, அதுக்கான மன அழுத்தம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். கடைசியா, நம்ம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறையும். இதனால பல வாய்ப்புகள் இழக்க நேரிடும். அதனால டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா இருக்குது. காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறதுக்கான டிப்ஸ பத்தி தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். முதல்ல நைட்டு நல்ல தூக்கம்ன்றது ரொம்ப அவசியம். சராசரியா 7லிருந்து 8 மணி நேரம்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தில எந்தவித யோசனையும் இல்லாமயும், சோசியல் மீடியா அந்த பழக்கமும் இல்லாம ரொம்ப நிம்மதியா தூங்குறது நல்லது. 2வது அலாரத்தில இருக்கக்கூடிய ஸ்னூஸ் பட்டன அழிக்கிறது. இதன் மூலமா நம்ம காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறது தள்ளி போகாம இருக்கும். அது மட்டும் இல்லாம அலாரத்த கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது. 3வது காலையில எக்சர்சைஸ் அல்லது யோகா பண்றது ரொம்ப முக்கியம். சராசரியா ஒரு 1/2 மணி நேரம் எக்சர்சைஸ் இல்லன்னா யோகா பண்ணோம் அப்படின்னா, நம்ம உடலுக்கு ஒரு நல்ல அமைதிய தரும். 4வது நம்ம நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்றதுக்கான ஒரு பிளான் ரொம்ப முக்கியம்.
அதனால ஒரு டு டூ லிஸ்ட் வந்து கிரியேட் பண்றது ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்றது ஒரு ஆர்டர் வைஸ் நமக்கு ரெடி பண்ணி தரும். அதுக்கப்புறம் மொபைல் மற்றும் டிவி இத ஃபுல்லாமே தவிர்க்கிறதும் ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, நம்ம நைட்டு தூங்குறதுக்கு அதுவே ரொம்ப நேரத்த தள்ளி போடும். அது மட்டும் இல்லாம ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே மொபைலை, டிவி இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம கடைசியா ரொம்ப முக்கியமா சில பெரிய பெரிய இலக்குகள வைக்கிறது நல்லது. முதல்ல ஒரு சிறிய இலக்கையும், அடுத்து ஒரு பெரிய இலக்கையும் வைக்கணும். அதாவது இதுவே ஒரு பெரிய முன்னேற்றத்த நமக்கு தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா, கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்து என்னன்றதையும் நீங்க சொல்லலாம்.